ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரக்மை தஸ்மை ஸ்ரீ குருரவே நம. ஓம். அன்பார்ந்த நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி 5/12/2024 வியாழக்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி திதி. பகல் 12:50 வரை, பிறகு பஞ்சமி திதி. இன்றைய யோகம் விருத்தி யோகம் 12:27 வரை, பிறகு துருவம். இன்றைய சித்த யோகம் நாள் காலையில் 6 மணி வரலும், பிறகு அமிர்த யோகம் கூடும். கரணம் இன்றைய 10:30 1:15 வரை, பிறகு பலவம். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் மாலை 5:28 வரை, பிறகு திருவோண நட்சத்திரம். சரி, இன்றைய சுபமுகூர்த்த நாள். இன்றைய நாளில் நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. அதுக்கு பிறகு குளிகை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. சரி, இன்றைய நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை காண்போம். மேஷம் எதிர்பார்த்தது செய்து மன நிறைவு பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ரிஷபம் பழைய சிக்கல்கள் மீண்டும் வந்து மனசை ஒருவதை பயப்படுத்தும். அதனால் தைரியமுடனும் விவேகத்துடனும் இருக்க வேண்டும். மிதுனம் வரவு அதிகரிக்கும், முயற்சி கைகூடும், எடுத்த காரியம் வெற்றி அடையும். கடகம் குடும்ப நண்பர்கள், வெளிவட்டார நண்பர்கள் பாசம் காட்டுவார்கள், வெற்றி கைகூடும், எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நல்ல நாள். சிம்மம் உடல் சோர்வு ஏற்படக்கூடியது, ஓய்வு தேவை. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கவும். உடல் அசதியாக ஏற்படலாம், நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். கன்னி எல்லாம் செய்து நினைத்தது போல் வெற்றி அடைவீர்கள். இன்றைய நாளில் என்ன நினைத்தீர்களோ அதை செய்து முடித்து அதுக்கான வெற்றியும் உங்களுக்கு கைகூடி வரும். சரி, இது கடகம். இதில் கன்னியில் எதிர்பார்த்தது போல துலா ராசியில் மற்றவர்களில் காரிய சித்தி ஏற்படும். மற்றவர்களால் நீங்கள் எதிர்பார்த்த காரிய செயலும் ஏற்படும். அதனால் ஏற்றதை சரியாக செய்து பயனடையவும். விருச்சகம் எதிர்கால சிந்தனை ஏற்படக்கூடிய நாள். பல குழப்பத்தில் இருந்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி கையில் உள்ள பணம் வீண் செலவாக கூடும். அதனால் நீங்கள் மிகவும் கவனமுடன் இருந்து விரயமாகாமல் காத்து கொள்ள வேண்டும். மகரம் நிதானம், மன அமைதி. நிதானத்தோடு நீங்கள் செய்து மன அமைதியை தேடக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நிதானமே உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக இன்றைய அமையும். கும்பம் எதிர்பார்த்த முன்னேற்றம், முன் ஏற்பாடு அல்லது எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். நீங்கள் மன நிறைவோடு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இதில் மீனம் எண்ணத்தை செய்து நாளாக அமைகிறது. நீங்கள் எண்ணத்தை நினைத்தீர்களோ
அந்த காரியம் உங்களை தேடி வரும் அல்லது அதை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். சரி, இன்றைய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தினால் பலன் ஏற்படும் என்பதை பார்ப்போம். இன்று பரணி, பூரம், போராடம், சம்பத்து எண்ணியது நிச்சயமா அவர்களுக்கு கை கொடுக்கும். ஆயில்யம் கேட்டை ரேவதி, உடல் சோர்வா இருந்து இன்னைக்கு சேமத்துடன் நல்ல ஆரோக்கியத்துடன் எடுத்த காரியம் வெற்றி அடையக்கூடிய நாளாகும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு சில குறைகள் முந்தைய நாளில் இருந்ததெல்லாம் விலகி இன்றைய நல்ல பலனை கூட்டும். ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். வருவாய் தடைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல வருவாய் கைக்கு வந்து சேரும். சரி, திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் மனசை வதைக்கும். எதுவும் நினைத்தாலும் அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாள். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றவர்களால் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். யதார்த்தமாக ஏதாவது பேச அது நமக்கே வீண் வம்பாக வரும். நிதானத்தோடு இருப்பது நல்லது. அஸ்வினி, மகம், மூலம் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்பவும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது என்பது இன்றைய நாளாக அமைகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் ரிஷபம், மிருகசீரிசம் அதிகாலை 5:40 வரை. பிறகு மிதுனம், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். தெற்கு தென்கிழக்கு திசையில் வாரசோளம் பகல் 12 மணி வரை. அதுக்கு தைலம் பரிகாரமாக அமைகிறது. நீங்கள் இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.